நெக்ஸ்ட்டு 6th ரோமனில் பாருங்கள். கிண்கி சார்கா வச்சன் பத்திலியே. வச்சனம் வந்து சிங்குலர் புலர் ஒருமைப்பன்மையாக கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து 10 கொடுத்து இனி 4 மட்டும் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. 10 4 அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 1 மார்க்கு. ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருப்பேன், நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் 1 டைம் ஃபுல்லாக பார்த்தீங்க. இதுலேயும் வந்து 42 போட்டிருக்காங்க. இந்த 42 1 டைம் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்குங்க. ஓகே. सेवन्थ रोमला किनकी 4 अंकों में अक्षरियों में लिखिए. இது வந்து நம்பர்ஸ் வந்து ஏக்குலேருந்து உங்களுக்கு வந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 மார்க்கு. மொத்தம் 5 கொடுத்து 4 கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ் ஏற்கனவே வந்து நீங்கள் பிராத்மிக்கில் வந்து நீங்கள் வந்து 1லேருந்து 50 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் படிக்க போகிறது 51லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். 1 டைம் ஃபுல்லாக வந்து 1 ஏக்குலேருந்து 100 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துங்க. நம்பர்ஸில் வந்து இந்த நம்பர் தான் கேட்பாங்கன்னு யாராலும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே வந்து அட்டன் பண்ணது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 8th நம்மளோட வாட்சிய பத்திலியே. இந்த ஃபுல்லாக வந்து கிராமர் பாட்டு. உங்களுக்கு கிராமர் வந்து மத்தியமாகான்னு போட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் டச் பண்ணால் லைனாக வந்து எல்லா கிராமர் பாட்டுமே போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து இந்த கியூஏல இருக்கிறது கிராமர் பாட்டு மீனிங்ஸோடு சொல்லியிருக்கேன். அங்கே நீங்கள் பார்த்துங்க. இது ஃபுல்லாக 1 டைம் பார்த்துட்டு எழுதி பாருங்கள். இதுக்கு வந்து 4 மார்க்ஸு. இதில் வந்து 2 கொடுத்து 2 தான் கேட்பாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாக்கிய ஜோடியே அப்படின்னு இங்கே வந்து 2 வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரே சென்டென்ஸாக வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறது தான். அது ரொம்ப ஈஸி. இதில் வந்து 2 கொடுத்து 2 தான் எழுத சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து 1க்கும் 2 மார்க்ஸு. அது ரொம்ப ஈஸி. அங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் மற்றதில் 9 கொடுத்துருக்காங்க. 9மே பார்த்துங்க. किनकी 5 वाक्यों का சுப்த ரூப்பு லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராமர் பாட்டு தான். இது வந்து ஈஸியாக வந்து மொத்தம் 6 கொடுப்பாங்க. நீங்கள் 5 மட்டும் எழுதுனா போதும். இது ரொம்ப ஈஸி தான். இங்கே யக்கு ஏக்கு கித்தாப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது முழுமையான சென்டென்ஸான்னு கேட்குறாங்க.
வடிவத்தில் எழுதுன்றாங்க. இந்த இடத்துல யக்கு ஏக்கு கித்தாப்பு ஹே, அப்போ அந்த ஹேன்றது இங்கே ரைட் பண்ணோம். இது வந்து ஒரு புத்தகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இதை பார்த்து எழுதிட்டு என்ன பண்ணி ஹே போட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணல. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு மொத்தத்தில் 15 இருக்குது. 15மே பார்த்துங்க. இப்போ 11th ரோமனில் பாத்சீத் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்வெகேஷன். இது 2 டைலாக் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு எது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஹோட்டல் வாலே அவர் முஷாஃபிர் கி பாத்சீத் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலில் போய் தங்கிறதுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜர்கிட்ட வந்து இந்த ரூம்ஸ் வேணும், எத்தனை நாள் வாடகை என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசிக்குவாங்க. அதை பற்றி நீங்கள் நல்லா பார்த்துங்க. செகண்டு பார்த்துங்க, ஹோட்டல் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து கித்தாபிக்கு துக்கானே. கித்தாப்புனா புத்தக கடையில் வந்து என்ன நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி கித்தாப்பு பேச்சுவாலே அவர் கிரகிக்கு பாத்சீத் லிக்கியே அப்படின்னு அந்த கடைக்காரரும் நம்ம புத்தகம் வாங்க போகிறவங்களும் என்ன பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாருல, அதை பற்றி இந்த புத்தகம் இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு அந்த உரையாடல் பற்றி இருக்குது. இதையும் ஒன் டைம் பார்த்துங்க. அப்படியே இதையும் பார்த்துங்க. தேர்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து 4th பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது கேட்பாங்க. இது அஸ்பத்தால் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டரும் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவரும் இந்த மாதிரி வந்து பேஷண்ட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லடிக்கை அப்படின்னா ஒரு மாணவன் வந்து தன்னுடைய சகோதரிக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, உரையாடல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது ஒன் டைம் ஃபுல்லாக பார்த்துங்க. இதுக்கு அது வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து இதுக்கு வந்து மார்க் எடுத்துலாம். இதுக்கு வந்து 10 மார்க்ஸ் ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணலாம். மொத்தம் 5 சென்டென்ஸாக ஒருத்தருந்து 5 சென்டென்ஸ் பேசுவாங்க. 5 கொஸ்டின் கேட்டால் நம்ம 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோம். மொத்தம் டோட்டலாக வந்து 10 வரும். அவ்வளோதான். பத்திர லேக்கின் அப்படின்னா வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. இதுலேருந்து என்ன லெட்டர் ரைட்டிங் அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. சுட்டினா வந்து விடுமுறை பற்றி கேட்டிருக்காங்க. छुट्टी मांगते हुए अपने अध्यापक के नाम पर एक पत्र लिखिए. அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து ஆசிரியருக்கு வந்து கடிதம் எழுதுகிறாப்புல. அத்தியாபக்குனே நாம் அப்படின்னா ஆசிரியருடைய பெயருக்கு வந்து அவர் வெளியூரில் இருக்கிறாப்புல. இந்த மாதிரி இந்த மாதிரி வர்றதுக்கு பள்ளிக்கு வர இயலவில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பெயருக்கு வந்து இந்த மாதிரி அதுக்கு விடுமுறை வேணும்னு சொல்லி ஆசிரியருடைய பெயருக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாப்புல. அதை பற்றி அங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெஷ்ஷக் போட்டுக்குவோம். அடுத்தது சேவாமி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஊர் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து இதெல்லாம் போட்டு நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். இங்கே மகோத்திய அப்படின்ற மாதிரி எழுதணும். மதிப்பிற்குரிய அம்மா அந்த மாதிரியும் நம்ம எக்ஸெப்ட் பண்ணி எழுதுகிறோம். இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, किसी पुस्तक बेचने वाले कंपनी को कुछ पुस्तक बेचने का ஆர்டர் दीजिए அப்படின்றாங்க. நம்மளுக்கு புஸ்தகம் வேண்டி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு புஸ்தகம் அனுப்பி வைங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அந்த புத்தக கம்பெனிக்கு ஆர்டர் அதை நம்ம கேட்கறத வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒன் டைம் ஃபுல்லாக நீங்கள் ஓரலாக படிச்சுக்குங்க. நம்ம எந்த ஊர் போட்டு நம்ம எழுதினாலும் சரி, அதை போட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
உங்கள் செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோஸாக உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லாஸ்ட் மினிட்ஸ் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்களாவே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, தன்யவாத்.